ஹலோ ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி. இந்த 2026 வருஷம் லென்டன் டேஸ்ல உங்களோடு கூட நாங்களும் செய்ய இருக்கிற பிரயாணத்துல ஆவியானவர் கூடவே இருந்து ஆவிக்குரிய ஆழ்ந்த அனுபவங்களை நமக்கு தருவாராக. லென்ட் டேஸ்னு சொன்ன உடனே நமக்கு தெரியும் இது 40 நாட்களை உள்ளடக்கியது. நிறைய பேர் உபவாசம் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் தெய்வீக அன்பை தியானிக்கும் வேளை. நம்முடைய சொந்த அலுவல்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் ஒதுங்கி கர்த்தரை நெருங்கும் வேலையா இருக்கிறது. எதற்காக இதை ஆசரிக்கிறோம்? மற்ற மதங்கள்ல கட்டாயமா உபவாசம் ஆசரிக்கப்படுவது போல நம்முடைய கிறிஸ்தவத்துல இது கம்பல்ஷன் கிடையாது. இரண்டாவதாக, சிலர் நினைப்பது போல சாப்பிடாமல் பட்டினி இருந்தா தேவனை மனம் இறங்க செய்யலாம்னு சொன்னா அதுவும் தவறு. தேவன் என்னிடம் திசை திருப்பி எனக்கு வேண்டியதை நான் பெற்றுக்கொள்வேன் இந்த உபவாசத்தின் மூலம் நினைத்தால் அதுவும் தவறு. அப்படி என்றால் உபவாசம் எதற்கு? நாம் அனைவரும் சரீரம், ஆத்மா, ஆவியினால உண்டாக்கப்பட்டிருக்கோம். பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட். சரீரம் அல்லது பாடின்னு சொல்றப்போ பிசிக்கலா நம்ம பார்க்கிற காரியங்கள், இதற்கு ஒரு பிறப்பும் இறப்பும் உண்டு. நம்முடைய சரீரம், அதனுடைய தோற்றம் நமக்கு தெரியும். ஆத்மான்னு சொன்னா சோல், இது நான் யார், என்னுடைய தீர்மானங்கள், உணர்வுகள், குணாதிசயங்கள், செயல்களை உள்ளடக்கியது. எமோஷனல் ஆர் இன்டெலெக்சுவல் பார்ட்னு சொல்லலாம். மூன்றாவதாக ஆவி, நான் பிசிக்கல் பார்ட். இது பார்க்க முடியாதது, தேவன் நமக்கு கொடுத்தது, தேவனிடத்திற்கு திரும்புவது. சரீரம் அல்லது பிளஷ்னு சொன்னா அது உலக பிரகாரமான 5 உணர்வுகளை உள்ளடக்கியது. அதனால நம்முடைய சரீரம் எப்பொழுதுமே அந்த 5 உணர்வுகளையும் திருப்திப்படுத்த ஆசைப்படும். ஆவி கர்த்தருக்கு இருந்து வந்ததுனால கர்த்தருக்கு ஏற்றவைகளை திருப்திப்படுத்த ஆசைப்படும். ஆனால் நம்முடைய ஆத்மாவோ எது பலனா இருக்கிறதோ அதன்படி செய்யும். சரீரம் பலனா இருந்தா சரீரத்தை திருப்திப்படுத்தும், ஆவி பலனால இருந்தால் ஆவியை திருப்திப்படுத்தும். முதலாவது யோவான் 4:24, நம் தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தெரியும், ஆவியானவர் பேசுவதை கேட்க நம்மளும் ஆவியில இருந்தாதான் கேட்க முடியும். சரீர பிரகாரமான இச்சைகளை படுத்தி கொண்டிருக்கிறப்போ ஆவியானவருடைய சத்தம் நம்முடைய காதுகள்ல கேட்கவே செய்யாது. உபவாசத்தின் மூலம் நம்முடைய சரீரத்தை அடக்கும் போது நம்முடைய ஆவியில தேவனுடைய சத்தத்தை உணர முடியும். இரண்டாவதாக யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறதுன்னு சொல்றாங்க. இதுல என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதுனா முதலாவது அவருடைய சத்தத்திற்கு நம்ம கேட்கிற திறனோடு இருக்கணும். அடுத்தது அதற்கு செவி கொடுக்கணும். இந்த உபவாச நாட்கள்ல நம்ம உள்ளான மனிதன்களை பலப்படுறப்போ அவருடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுக்க, அவருக்கு பின் செல்ல நமக்கு ஆயத்தமாகிற நாட்களா இருக்கிறது. மூன்றாவதாக 1 யோவான் 2:17, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சத்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான் பார்க்கிறோம். நாம் காண்கிறது எல்லாம் ஒரு நாள்ல ஒழிந்து போகக்கூடியது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவங்க மாத்திரம்தான் கடைசி வரை நித்தியத்துல நிலைத்திருப்பாங்க. இந்த 3 காரியங்களை நம்ம பார்த்தா ஆவியில பலப்பட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு பின் சென்று அவருடைய சித்தத்தை செய்தவர்களாய் தேவனுடைய ஆளுகையில நம்மளும் அவரோடு கூட இருப்பதற்கு தேவன் இந்த நாட்கள்ல நம்மளை பலப்படுத்துவாராக. நம்ம பைபிள்ல பலவிதமான உபவாசங்களை பார்க்கிறோம். சாதாரண உபவாசம் என்பது உணவு இது உண்ணாமல் வெறும் தண்ணீர் மட்டும் குடிப்பது. லூக்கா 4:2 இயேசுவானவர் ஒன்று புசியாமல் இருந்தது, 40 நாட்கள் இருந்தது நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக முழுமையான உபவாசம் என்பது தண்ணீரும் உணவும் எதுவுமே எடுக்காம முழுவதுமாய் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பது. எஸ்தர் 4:16 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவங்க உபவாசம் இருந்தாங்க. இதே இது அப்போஸ்தலர் 9:9 பவுலுமாய் 3 நாட்கள் பார்வையில்லாதவராய் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறாரு. மூன்றாவதாக ஒரு பகுதியான உபவாசம். இது விசேஷமா நமக்கு பிடிச்ச உணவுகள் வகைகளை தவிர்த்து மற்றதை சாப்பிடுவது. சோ இது தானியேல்ல 1:12 பார்க்கிறோம், 10:2-3 பார்க்கிறோம். நான்காவதாக ஒட்டுமொத்தமான உபவாசம். யோனா 3:5-10 ராஜா, சிறியோர், பெரியோர், மிருக ஜீவன் எல்லாருமா உபவாசித்ததை பார்க்கிறோம். ஐந்தாவதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உபவாசம். யாத்ராகமம் 34:28 1 ராஜாக்கள் 19:8 பார்க்கிறோம். மோசேயும் எலியாவும் 40 நாட்கள் தண்ணீர் குடியாமலும் அப்பம் புசியாமலும் இருக்கிறாங்க. இது ஒரு விசேஷமான உபவாசம். இதே போல இத்தனை நாட்கள் தான் கட்டாயம் என்று எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஒரு நாள் உபவாசம் இருந்தது. நியாயாதிபதிகள் 20:26 பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறத. 3 நாட்கள் உபவாசம் இருக்கிறத எஸ்தர் 4:16 அப்போஸ்தலர் 9:9 பார்க்கிறோம். 7 நாட்கள் உபவாசம் இருக்கிறது 1 சாமுவேல் 31:13
சவுலுக்காகவும் அவன் குமாரருக்காகவும் இருந்தது குறிப்பிடப்பட்டுள்ளது. 10 நாட்கள் உபவாசம் இருந்தது தானியேல் 1:12 இருக்கிறது. 14 நாட்கள் உபவாசம் இருந்தது அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 23, 24 பவுலும் அவரோடு கூட இருந்தவர்களும் இருந்தாங்க. 21 நாட்கள் உபவாசம் தானியேல் 10:3 பார்க்கிறோம். 40 நாட்கள் உபவாசம் யாத்ராகமம் 34:28, அதே போல 1 ராஜாக்கள் 19:8, மத்தேயு 4:2-4 பார்க்கிறோம். இதுல மோசே, எலியா, இயேசு கிறிஸ்து எல்லாரும் 40 நாட்கள் உபவாசம் இருந்ததை பார்க்கிறோம். அதே போல ஆதி அப்போஸ்தலர்கள் தேவைப்பட்ட போதெல்லாம் உபவாசித்து தேவ வழி நடத்துதலை பெற்றதை அப்போஸ்தலர் 13:2, 14:23 குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே உபவாசம் என்பது நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது. எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த நேரத்துல ஆவியான வழிநடத்துதல் படி நம்முடைய சரீரத்தை, மாம்சத்தை அடக்கி ஆவியில பலப்பட நம்முடைய உபவாசம் இந்த நாட்கள்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாயிருக்கட்டும். வெவ்வேறு நிலைகளில் ஏறெடுக்கப்பட்ட உபவாசம் பற்றி வேதாகமத்திலிருந்து பார்ப்போம். முதலாவது எஸ்ரா 8:21-23 பார்த்தோம்னா, தங்களுடைய தேவனுக்கு முன்பாக அவங்க தங்களை தாழ்த்துகிறதையும் தங்களுடைய பிள்ளைகள் பொருட்களுக்காக செவையான வழியை தேடுகிறதற்கும் உபவாசம் இருக்கிறாங்க. அப்படியே தேவன் அதை கேட்டு அவங்களுக்கு விண்ணப்பத்தை அருளி செய்யறத பார்க்கிறோம். முதலாவது நம்மளை தாழ்த்துவதற்கும் செவையான வழி, அடுத்ததா என்ன ஸ்டெப் எடுக்கன்னு சொல்லி இருக்கிற வேளையில நம்ம உபவாசம் இருக்கிறது அவசியமானது. 2வது பார்த்தோம்னா நியாயாதிபதிகள் 20:26-27 இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமா தேவனுடைய வீட்டுல அழுது தரித்திருந்து சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தரிடத்தில் விசாரிக்காங்க அடுத்ததா என்ன செய்யணும்ட்டு. சோ நம்முடைய காரியங்கள்லயும் கூட நம்ம தேவனிடத்துல விசாரித்து அடுத்ததா என்ன வழியில நடக்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை கேட்கும் போது நம்ம உபவாசத்தோடு காத்திருக்கலாம். அப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். 3வது 1 சாமுவேல் 7:6 அவங்க மிஸ்பாவில கூடி வந்து உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தோம்னு சொல்லி மனம் திரும்புறாங்க. சோ நம்ம மனம் திரும்பி சில விட வேண்டிய காரியங்களை விடும்போது உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல வந்து அதுல ஆவியில பலப்பட தேவன் கிருபையை தருவாங்க. 4வதாக 1 சாமுவேல் 31:13 அவங்க இஸ்ரவேல் மக்கள் 7 நாட்கள் உபவாசித்து அந்த துக்கத்தை சவுலுக்காகவும் அவன் குமாரருக்காகவும் அனுசரித்ததை நம்ம பார்க்கிறோம். சோ துக்கத்தின் வேளையில கூட உபவாசம் செய்வது சில வேளைகள்ல உதவியா இருக்கும். 5வது 2 நாளாகவும் 20:3 யோசபாத் மிகவும் பயந்து அவங்களுக்கு விரோதமாய் வந்த மோவா புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் அந்த யுத்தம் வந்த போது உபவாசத்தோடு தேவ சந்நிதியில இருந்து மக்கள் எல்லாரும் ஒருமனதோடு அந்த காரியத்துல ஈடுபட்டு தேவனுடைய பாதுகாப்பையும் ஒரு பெரிய வெற்றியையும் உபவாசத்தின் மூலம் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். நம்முடைய காரியத்திலேயும் தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய வெற்றிக்காக நம்முடைய தேவனுடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிச்சு உபவாசத்தோடு காத்திருக்கலாம். 1 ராஜாக்கள் 21:27 ஆகா வந்து எலியா மூலமா வார்த்தைகளை கேட்டபோது தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக அவன் உபவாசித்து அந்த நாட்கள் தன்னுடைய நாட்கள்ல வராதபடி அந்த பொல்லாப்புக்கு தன்னை விலக்கி தேவனுடைய கோபத்திற்கு நீங்களாக்கப்பட்டதை பார்க்கிறோம். நம்முடைய நாட்களிலும் தேவனுடைய கோபம் நீங்களாக்கப்பட நம்மை தாழ்த்தி உபவாசித்து நம்முடைய நாட்கள்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா உபவாசத்துல தேவனோடு கூட ஒப்புரவாகலாம். 7வதாக நெகேமியா 1:4 நெகேமியா அந்த அலங்கம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டதும் அது இடிந்து கிடக்கிறதையும் கேள்விப்பட்டு உபவாசித்து தேவனை நோக்கி பார்க்கிறார். இந்த காரியத்துல இது தேவனுக்குரிய ஒரு காரியமா இருந்தாலும் அவர் உபவாசித்து தேவனுடைய சமூகத்தை தேடி அதுல ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்கிறது, அதெல்லாம் கட்டி முடித்தது நம்ம பார்க்கிறோம். 8வதாக லூக்கா 2:37 ஏறக்குறைய 84 வயதுள்ள அன்னாள் என்கிற விதவை பார்க்கிறோம். இரவும் பகலும் அவங்க உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. நம்முடைய அன்பை தேவனிடத்துல வெளிப்படுத்த நம்ம உபவாசத்தின் மூலமாய் ஆராதனையிலும் ஜெபத்திலும் தரித்திருந்து அப்படியாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படலாம். 9வதாக அப்போஸ்தலர் 13:2 கர்த்தருக்கு அவங்க ஆராதனை செய்து உபவாசித்து பர்னபாவை சவுலையும் அந்த ஊழியத்திற்காக அவங்க பிரித்தெடுத்து அதற்குரிய காரியங்களை அனுப்புறாங்க. ஊழிய விரிவாகவும் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படவும் விசுவாசத்தோடு நம்ம உபவாசத்துல தரித்திருந்து அதற்குரிய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ளலாம். 10வதாக மத்தேயு 4:1-11 இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசித்ததை பார்க்கிறோம். சத்ருவை எப்படியாய் மேற்கொண்டு அவருடைய ஊழியம்
எப்படியாய் ஆரம்பித்து வல்லமையாய் தேவன் அவங்களை உபயோகப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்ததை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ள, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற உபவாசத்துடன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி நம்ம ஒடுக்கி தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கலாம். ஏசாயா 58 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா 3-5 வசனங்கள்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத உபவாசமும் 6-7 கர்த்தருக்கு பிரியமான அல்லது உகந்த உபவாசமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 6-7 பார்த்தோம்னா 8 காரியங்கள் இருக்கு. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து கொடுக்கிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த 8 காரியங்கள் நம்ம செய்யறப்போ பின்னாடி வருகிற 8-12 வசனங்கள்ல அதிகமான ஆசீர்வாதங்கள் வாக்களிக்கப்பட்டு இருக்கிறது. இதுல சொல்லப்பட்டதன்படி பார்த்தால் நம்முடைய செயல்கள்ல நம்ம உதவி செய்வது, இரக்கத்தையும் அன்பையும் காண்பிப்பதை தான் தேவன் விரும்புகிறாங்க. மத்தேயு 6:16-18 மலைப்பிரசங்கத்துல உபவாசத்தை பத்தி தேவன் சொல்றப்போ இயேசு கிறிஸ்து அருமையா இதை சொல்றாங்க. மனுஷர்களுக்கு அது காணப்பட வேண்டாம், பரலோகத்தில் இருக்க தேவன் காணும்படியாய் அந்தரங்கத்துல உன்னுடைய உபவாசம் இருக்கட்டும் சொல்லிட்டு. மனுஷருக்கு முன்பா நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்றது இல்ல, நம்மளுடைய செயல்கள் மூலம், நம்முடைய அன்பின் மூலம் அதை வெளிப்படுத்தணும். அப்பொழுது பரலோகத்துல பார்க்கிற தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், அதற்கேற்ற பலனை தருவார். இந்த நாட்கள், நம்மளுடைய 2 நாட்கள் கர்த்தருக்குள்ள நெருங்கி ஜீவிக்க, இன்னும் அதிகமா இதனுடைய சத்தத்தை கேட்கவும் அவருடைய சித்தத்தை செய்யவும் அநேகரை ஆயத்தப்படுத்த ஒவ்வொருத்தரையும் தேவன் உபயோகப்படுத்துவாராக. ஆமென்.